வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது அச்சுத்த அவதாரம் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட இப்போ ஓவர்சீஸ் ஓடிடிஸ்லலாம் அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஃபினான்ஷியல் கிரைம், அதனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பம், அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்ற தீம்ல தான் இந்த கதை போகுது. ஆக்சுவலா அந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு சின்ன பையன் ஒரு ஸ்கேம் மெசேஜ தெரியாம கிளிக் பண்ணி, அதனால அவங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. அந்த பையனும் வந்து ஒரு ஆத்துல விழுந்து செத்து போயிடுறான். அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோயினோட நெய்பர்ஹுட்ல தான் இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அதனால பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. அண்ட் இதுக்கு அகைன்ஸ்டா ஒரு ரெமெடி கண்டுபிடிக்கணுன்ற மாரியான ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, நம்ம ஹீரோயினோட குடும்பத்திலே இந்த மாதிரியான ஸ்கேம்ல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஹீரோயினோட அப்பாவும், தம்பியும் வந்து நெறைய காச இதனால இழக்குறாங்க. ஸோ அது என்ன மாதிரியான கிரைம்? எப்படி இழக்குறாங்க? இதுக்கு அகைன்ஸ்டா ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட்ட வந்து லான்ச் பண்ணாங்களா? அண்ட் இதுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணாங்களா? டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆச்சுன்ற மாரி நெறைய விஷயங்கள சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்த ஒரு வேற லெவல் சைபர் த்ரில்லரு, அதுவும் பயங்கர வித்தியாசமான கான்செப்ட்ட யோசிச்சிருக்காங்க. அப்படி இப்படின்லாம் பில்டப் குடுத்தாங்க. உண்மையிலேயே இந்த படத்துல அதெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா இல்லவே இல்ல. இன்ஃபாக்ட் அந்த கிரைம காட்டுன விதம் அப்படின்றதே பயங்கர லெஸ் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டார்ட்டிங்ல நடக்கக்கூடிய இறப்பு இருக்குல்ல, அதுக்கே நமக்கு ஒரு பரிதாபம் ஏற்படவே இல்ல. அதுக்கு காரணம், அது எதனால நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப தெளிவா காட்டியிருக்க மாட்டாங்க. அதே மாரி இவங்க குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்குல்ல, அந்த பாதிப்பையும் வந்து பெரிய லெவல்ல இம்பாக்ட்ஃபுல்லா காட்சிப்படுத்தல அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்தா என்ன அப்படின்ற மாரியான ஒரு ஃப்ளோல தான் காட்டியிருந்தாங்க. கொஞ்சம் கூட கோர்வையா இந்த கதைய கொண்டு போல அப்படின்னே சொல்லலாம். ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்க சில ஸ்டெப்ஸ் எடுக்குறாங்க. அண்ட் கிளைமாக்ஸ்ல பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாரி நேட்டிவிட்டி ஃபேக்டரோட பிரசன்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அந்த தெய்யம் டான்ஸ வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கதைக்கு பெரிய லெவல்ல அது சிங்க் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப மேம்போக்கா எடுக்கப்பட்ட ஒரு சைபர் த்ரில்லர். ஆனா இந்த படத்துக்கு எதுக்குன்னு தெரியல, ரொம்ப அதிகமான பில்டப் இருக்கு. உண்மையிலேயே உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 அவுட் ஆஃப் 5. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.